இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா 2.25 சென்டில் கட்டப்பட்ட சூப்பரான ஒரு அழகான 2 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்க போகிறோங்க. 2.25 சென்ட்டுங்க, கம்ஃபர்டபுளான லேண்ட் ஏரியா, டவுன் ஃபுல்லாக நம்மளுக்கு 2 பெட்ரூமோட 16க்கு 16ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிவிங் ஏரியாவோட சின்னதாக அமைஞ்சிருக்கிற கிச்சனோட அவுட்ரு பாத்ரூம், போர்வெல் ஃபெசிலிட்டி, கார் பார்க்கிங்கோட வீட்டையும் ரொம்ப லோ ப்ரைஸில் தான் வீட்டை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு உள்ளேயும் சரிங்க, வீட்டுக்கு வெளியும் சரி, ரெண்டுமே ஒரே மாதிரி பெயிண்டிங்கோட ஃபினிஷிங் பண்ணி வீட்டவே ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க நம்ம ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எம்பி ப்ரமோடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைச்சிக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா சைஸ் பார்த்துடலாம். 30 அடி ரோடு பேசவோ 40 அடி நீளமாவோ கரெக்டாக 2.25 சென்ட் இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன் ஃபுல்லே வந்து 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK விட வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த சைடில் மெயின் டோரை நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் தாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா டச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி, பார்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. கேட்டுக்கு ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலை நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங், அளவு 11க்கு 15. கார் பார்க்கிங் ஏரியா மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா 4 எட்ஜஸுக்கு வந்து நிறைய மல்டி கலரில் ஸ்பாட்டரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓலுக்குலாமே பார்த்திங்கன்னா நல்ல கிளாஸி ஃபின்ஸில் நம்மளுக்கு வந்து செராமிக் டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்குலாமே நம்மளுக்கு மேட் ஃபின்ஸில் கார் பார்க்கிங் எவ்ரி பார்ட்னர்ஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் கலரில் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பக்கத்தில் டிசைனிங் கிளாஸ் ஃபிட் பண்ணிடுவாங்க. இது போக பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணி மெயின் டோரை சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா பார்க்கலாம். அளவு 16க்கு 16. லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் கலர்ஸுமே வந்து 2க்கு 4 சொல்லிட்டு ஐ க்ளோஸி வெட்டி ஸ்லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்திங்கன்னா 4 எட்ஜஸ்க்கு சென்டருக்கு பார்த்திங்கன்னா நிறைய மல்டி கலரில் ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நேச்சுரலாக வெளிச்சோட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுங்க 2 சைடு வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரியாக போகிறது பார்த்திங்கன்னா வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற வீட்டோட க்யூட்டாக அமைஞ்சிக்கிற குட்டியான கிச்சன் தாங்க. கிச்சனை நம்மளுக்கு மொத்தமாக 10க்கு 8ன்னு சொல்லிட்டு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிராண்டாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே பார்த்திங்கன்னா வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜாக பார்த்திங்கன்னா 3 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக ஆர்சிசி லேப் யூனிட் ரெடி பண்ணி அதில் நம்மளுக்கு மல்டி கலர்ஸில் 3 ஸ்பாட் லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைடு வால்லையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சைட் வாலில் மட்டும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் சைடில் அமைச்சிருக்கிற வாலில் மட்டும் டார்க் க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 3 சைடு வாலும் பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கலர் நல்லா உத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் க்ரீன் மாதிரி தெரியும். பக்கத்தில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாண்டில் கலர் மாதிரி தெரியுங்க. நல்லா நீட்டான கலர் காம்பினேஷனில் வாலுக்கு நல்லா பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம், அளவு 4க்கு 6. இதில் நம்மளுக்கு பாத்ரூமுக்கு தேவையான என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிவிடுவாங்க. வாலில் ஃபுல்லாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸி ஃபின்ஸில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மேட் ஃபின்ஸில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சைடு வாலில் வந்து நம்மளுக்கு ரொம்ப டார்க் கலரில் ஒன் சைடு வாலில் மட்டும் நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூம். 2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 11க்கு 8 அடின்னு சொல்லிட்டு சின்னதாக கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நார்த் வாலில் மட்டும் டார்க் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற 3 சைடு வாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டு கலரில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைடு வாலில் பார்த்திங்கன்னா வென்டிலேஷனாக பார்த்திங்கன்னா ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம், அளவு 5க்கு 4. இதில் நமக்கு பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபின்ஸில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி ஃபின்ஸில் டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இப்போ வாங்க வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு பேக் சைடு போய் மேலே டெரஸில் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட், அதாவது வீட்டோட ஜலமுறையில் வந்து போர்வெல்லி வாட்டர் சப்போ நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி இதே மாதிரி ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நிறைய செட் பேக்கரியை விட்டு வீட்டை கட்டியிருக்காங்க. அதுக்கு ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி நம்மளுக்கு வந்து தனியாக காம்பவுண்ட் வால் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போது வீட்டோட நார்த் வெஸ்ட், அதாவது வீட்டோட வாய்மொழிக்கு வந்தோன்னா இந்த இடத்துல வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேன்ஃபில்ஸில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணி டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி வெயிட்லெஸ் ஸ்டோன் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வீட்டுக்கு மேலே நம்ம டெரஸில் போய் என்னக்கு நம்ம பார்த்துருந்துடலாம். டெரஸ் போகிறக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்காக சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்காக கல் எல்லாமே கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸைட்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பொருளுக்கு அடுத்தது சாந்திமேட்டில் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 50 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.